மஞ்சள் கண்டுபிடிச்சாச்சு. மஞ்சள் வீரன். துப்பாதுரா, கடையில் துப்பாதுரா ஜி. இப்ப போயிட்டு வந்தது நீ மிஸ் பண்ண போற ஜி. சொன்னதுங்க அப்படிதான் இருந்துச்சு. அப்படிதான் அவர் சொன்னாரு. பாவம் பார்த்து ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி மூஞ்சில வச்சு அப்படிதான். ஹலோ மக்களே, அருண் கார்த்திக் ஹியர். இன்னைக்கு நம்ம எங்க இருக்குன்னு வந்து பாத்துட்டீங்கன்னா, அப்கோர்ஸ் நீங்க பேக்ரவுண்ட் பார்க்கும் போதே வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க. இதுல இப்படி இருந்து போகும். இப்படி பார்த்தா கண்டுபிடிக்க முடியாது, இப்படி பார்த்தா கண்டுபிடிச்சிருக்கீங்க சொல்லிட்டு. சோ இவரு வந்து இப்படி பார்த்தா இன்னும் சீக்கிரம் பெருமையா இவரே எனக்கு யாருன்னே தெரியாது. கையை எடுத்துட்டா தெளிவா போர்டு தெரியும்ல. என்ன எடுத்துட்டா அந்த கை. சோ நம்ம பசங்க வந்து பாத்துட்டீங்கன்னா இதை வந்து நமக்காக பண்ணிட்டு வந்து கிஃப்ட் பண்ணாங்க. எனக்கான எடுத்து பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷமா, நல்லா மங்களகரமா இருக்கீங்க. சோ ப்ரோ நம்ம கடைக்கு வந்திருக்காரு. சோ எதுக்கு வந்திருக்காருன்னா ஒரு சின்ன கேம் விளையாட்டு போக வந்திருக்கோம். ப்ரோ கேமுக்கு முன்னாடி இது என்ன கடை, என்ன மாதிரியான கடை? சோ நம்ம கடையோட பேர் டிடிஎஃப் பிட் ஷாப். நம்ம ரூல்ஸே எங்களுக்காக ஒரு gift வாங்கிட்டு வந்தீங்க, ஏதோ ஒன்னு பொக்கே மாதிரி அது கொடுத்துட்டு நானே தருவாருன்னு பாத்துட்டீங்க. எங்களுக்கு பொக்கே வாங்கிட்டு. வாவ் வாவ் வாவ், நம்ம காட்டி வாங்கிட்டு வந்தேன். அந்த கடையில ஆல்ரெடி இதே மாதிரி பொக்கே பார்த்தேன். அவர் வச்சு போறதாப்பா. வாங்க, வேற ஏதோ வாங்கி வச்சிட்டு போயிட்டாங்க. ஓ மை காட், thank you. நன்றி. சோ கடை மேலும் வளர நான் சொல்றேன், நம்ம கடைக்கு நம்மளே சொல்லுவோம். சோ இந்த கடை மட்டும் இல்லாம எல்லா ஊர்லயும் வந்து பிரான்ச் ஓபன் பண்ணி கண்டிப்பா முதல்ல இந்த பிரான்ச்சை ஃபில் பண்றோம். எல்லா ப்ராடக்ட்ஸையும் போட்டு அதுக்கப்புறம் லைவ் தான் ப்ரோ. நல்லா பலவரந்து இருக்கும்போது வாங்கிட்டு வந்தாரு. கொஞ்சம் வாடி போச்சு. என்ன காலையில வாங்கிட்டு வந்தேன், டைம் வந்து ஆனா பரவாயில்லை, இவ்வளவு நேரம் ஆகியுமே இவ்வளவுதான் வாடி இருக்குன்னா பெரிய விஷயம். சோ நம்ம கடை பேர் டிடிஎஃப் பிட் ஷாப். சென்னையில அம்பத்தூர்ல இருக்கு. ஜஸ்ட் கூகுள் மேப்ல டிடிஎஃப் பிட் ஷாப் அப்படின்னு சொல்லி போட்டாலே வந்துரும். சோ வந்து ரேட்டிங் பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் நாங்க எந்த அளவுக்கு நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாத்தையும் பாத்துக்கணும்னு சொல்லி. கஸ்டமரா பாக்குறது இல்ல, நம்ம இல்ல ஆக்சுவலி வந்து நான் இவரே தெரிஞ்சவரே பையன் தெரிஞ்சோம் அப்படிங்கறத சொல்ல. இப்ப ரீசெண்டா வந்து இவரோட கவாஸ்கி பைக் வந்து பாத்துக்காங்க 38 ஆணி வந்து நான் சொல்றேன். சோ வந்து நம்ம டிடிஎஃப் பிட் ஷாப்ல ரெண்டு ப்ராடக்ட் அவைலபிள் இருக்கு. ஒன்னு வந்து பண்ணா டிடிஎஃப் ஜிபிஎஸ் அண்ட் வந்து இன்னொன்னு வந்து பண்ணா டிடிஎஃப் பஞ்சர் லிக்விட். அண்ட் டிடிஎஃப் பஞ்சர் லிக்விட்ல ஆன்டி பஞ்சர் லிக்விட். ஆமா, அதுதான் டிடிஎஃப் பிராண்டிங்ல டிடிஎஃப் ஆன்டி பஞ்சர் லிக்விட் அப்படின்னு சொல்லி இருக்கு. சோ கிட்டத்தட்ட எல்லா பைக்குக்கானதுமே இருக்கு. சோ வந்து பல்சர், ஒரே நிமிஷம், அப்பாச்சி டாமினார், அதுக்கப்புறம் NS 200, RS 200, அதுக்கப்புறம் அவெஞ்சர் 222, அதுக்கப்புறம் பல்சர் அப்படின்னு சொல்லி எல்லா டைப், ஸ்ப்ளெண்டர், எக்ஸல்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாமே இருக்கு. என்ன பண்ணனும் ஃபர்ஸ்ட் சொல்லு ப்ரோ. நீங்க பார்த்த வரைக்கும் என்ன புரிஞ்சிச்சு இந்த லிக்விட்ல? அது இவர் வாயால சொல்லட்டும், அவருக்கு தெரியும். நான் சொல்றேன். இந்த கவாஸ்கி பைக் இருக்கா, சோ மக்கள் இது வந்து என்னோட அந்த ஃபுட்டேஜ் வந்து பைக் ஆட் பண்ணி விட்டுறேன். நான் வந்து லைவா பார்த்தேன் இது, ஓகேங்களா? சோ நான் வந்து வீடியோ எடுக்க வந்தேன், எல்லாமே ஃபைன். பட் லைவா பார்க்கும்போது 38 ஆணி இறக்கிட்டாங்க. அதுக்கு முன்னாடி 6 ஆணி தனியா போட்டுட்டேன். 7 ஆணி, அப்போ ஒரு 44 ஆணி இருக்குமா, அப்புறம் ஒரு 90 ஆணி மொத்தமா வச்சு. நீ பயப்படாத, ஆணி லைனா அடிச்சு வச்சு அதுல ஒரு 10 ஆணி தான் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 50 ஆணி வச்சுக்கீங்க. 60 ஆணி இருக்குமா? 60 ஆணி அப்ராக்சிமேட்டா வந்து ஏத்திட்டாங்க. டெஸ்டிங் பண்ணனா எங்களுதுல ஏன் பண்ண முடியலன்னா, நாங்க கம்ப்ரஸர் வந்து அப்போ வந்து இன்ஜின் ஆயில் மாத்திட்டு இருந்தாங்க. அதனால டக்குனு என் வண்டியில போட முடியல. உங்க வண்டியில நான் வேற லெவல் பிளான் பண்ணி வச்சிருந்தேன். பின்னாடி நீங்க லோட் பண்ணாம விட்டுட்டீங்க. பின்னாடி லோட் பண்ணி தான் வேற லோட் பண்ணிருப்பேன். 60 ஆணி டயர்ல போட்டா என்ன ஆகும்? டயர் காலி ஆயிடும் அப்படின்னு தான் நினைச்சேன். 60 ஆணி போட்டா இல்ல, ஜஸ்ட் ஒரு 4 பஞ்சர் 5 பஞ்சர் ஆனாலே டயர் காலி. இன்னைக்கு ஒரு தம்பி வந்திருந்தாங்க, 5 பஞ்சர் 4 பஞ்சர் நல்லா இருந்தாங்க. 5 பஞ்சருக்கு மேல தொடர்ந்து பஞ்சர், 8 பஞ்சர், பஞ்சர் மேல பஞ்சர் ஆயிட்டே இருந்துச்சு.
ஆனா லைவ்ல பாக்குறேன் 60 ஆணி குத்தி வெளியே எடுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பாதி இது வந்து ஆயிடுச்சு. ரோல் பண்ணோன்னு சரியாயிடும். நம்ம ரவுண்ட் போயிட்டோம். ஆக்சுவலி 60 பஞ்சர் இருந்தாங்க. அதுல நாங்க வண்டியை அந்த ஆணியை புடிங்கி கொஞ்ச நேரத்திலேயே கொஞ்சம் செகண்ட்ஸ் வித்தின் செகண்ட்ஸ்லயே டக்குனு அரெஸ்ட் ஆயிடுச்சு. நிறைய ஹோல்ஸ். அது வந்து லைவா பாக்குற எனக்கே வந்து அதிசயமா இருந்துச்சு. ஆனா நீங்க பயங்கர தான் அது பயப்படல. ஏன்னா நாங்களே குத்தி பார்த்தது கிடையாது. நான் உண்மையே சொல்லிடுறேன், பயப்படல. நாங்க மட்டும் வீடியோ எடுக்கிறதா கூட என்னாச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சிருப்போம். சுத்தி நிறைய பசங்க எல்லாம் இருந்தாங்க. ஏன்னா ஆணி அவ்வளவு ஆணி நாங்க நாங்க ஆணி போட்டு பாத்துக்கோம். அந்த மாதிரி போட்டுக்கோம். ஏன்னா மேக்ஸிமம் ஒரு வண்டியில அவ்வளவுதான் ஆகும். இவன் விட்டா 38 ஆணி ஸ்க்ரூ பண்ணி, அதுவும் ஆணி கிடையாது, ஸ்க்ரூ பண்ணி ஏதோ. ஆனா ப்ரூவ் பண்றதுக்காக அவ்வளவு காஸ்ட்லியான ஒரு பைக் டயரை வந்து இவங்களே வந்து பண்ணதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பெரிய அதிசயமா இருந்துச்சு. அதுவும் இன்னொன்னு, அது போட்டு அப்பவே கழட்டல. நம்ம அது போட்டு 10 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிட்டு வந்திருந்தோம். ஓட்டிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் ரிமூவ் பண்ணி காமிச்சோம் உங்களுக்கு. அதாவது ஆணி போட்டுட்டு ஆணியை வீட்டுல மாட்டிட்டு இங்க வந்து கட்டிருக்காங்க. அந்த 48-60 ஆணியை மாட்டிட்டு 60 ஆணி ஓட்டிக்கிட்டே வந்துட்டு அப்புறம் பிட் ஷாப்ல திறந்து விட்டு அப்பவே பாதி இது அரெஸ்ட் ஆயிடுச்சு. நீங்க ஓட்டல தானே? நான் ஓட்டல. சோ அதுக்கப்புறம் வந்து பண்ண ஜஸ்ட் அஜய் வந்து ஒரு ரவுண்ட் போயிட்டு வரானே, அதுக்கு நான் அநியாயத்துக்கு பக்கத்துலயே போயிட்டு வந்துட்டான். அப்படி போய் அப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்தா அவ்வளவுதான், எல்லாத்தையுமே இது பண்ணியாச்சு. சப்போஸ் யாருக்காவது டவுட் இருக்குங்கிற பட்சத்துல ஒன்னும் பிரச்சனை கிடையாது. நம்ம கடையில ஃப்ரண்ட் வீல் அண்ட் பேக் வீல் ரெண்டுக்குமே பண்றோம். வந்து எல்லா டயர்ஸ்க்குமே வந்து பண்ண டியூப்லெஸ் அண்ட் டியூப்னு இருக்கு. காருக்குமே பண்றோம். வெரி குட் வெரி குட். சோ அப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க ஜஸ்ட் ஒரு டயருக்கு போட்டு பார்த்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வாங்கிக்கோங்க. கண்டிப்பா பிடிச்சி போயிடும். மேட்ச் டு மேட்ச் நீங்க வந்தீங்கன்னா நான் ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன் பண்ணி தரேன். டக்குனு உங்களுக்கு பண்ணி தந்துடுவேன் 10 நிமிஷத்துல. சூப்பர். அடுத்து சோ TTF நல்ல ஸ்பீட் தாங்க. அதனால அப்படிங்கிறது. அடுத்து நம்மளோட TTF GPS அவைலபிளா இருக்கு. இந்த GPS என்ன வேலையை பண்ணுறா, உங்க பைக்கை நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது யாராவது திருட நினைச்சா உங்களுக்கு வந்து நீங்க அதை காப்பாத்தி திருடங்கள்ல இருந்து உங்க காப்பாத்திக்கிற மாதிரி. சோ இதுதான் நம்ம TTF GPS Wi-Fi when TTF GPS is here அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஓபன் பண்ண உடனே நம்ம வெல்கம் தேங்க்ஸ். ஒரு நிமிஷம், நிறைய பேர் வந்து ஒரு டவுட்ல இருக்காங்க. சோ நம்ம அண்ணனே வந்து ஒரு டவுட் ஆயிடுச்சு. ப்ரோ புது வண்டி இந்த ஜிபிஎஸ் மாட்டினா என்னோட வயரிங் வாரண்டி போயிடுமான்னு ஒரு டவுட் இருந்துச்சு. அது தேவையில்லை. நாங்க வயரிங்கே கட் பண்ண மாட்டோம். ரொம்ப ஓல்டு மாடல் பைக்ஸ்க்கு மட்டும் தான் மேபி ஒயர் கட் பண்ற மாதிரி வரும். சோ லேட்டஸ்ட் ஓரளவுக்கு சோ வந்து சம்திங் இயர் அந்த இயர் வண்டியில இருந்தே எல்லா வண்டிக்குமே ஒயர் கட் பண்ண மாட்டோம். நீங்க தைரியமா வாங்க, அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. இதுக்கு வாரண்டி இருக்கா? 1 year warranty. So the thanks. இது வந்து நம்மளோட வாரண்டி. Bro, thanks for purchasing our product. மெயினா ஒரு டயலாக் சொல்ல வந்துட்டேன். அதுக்கு பின்னாடி வாரண்டி 1 year இருக்கு. இந்த சொல்யூஷன் வந்து உங்களோட டயர்ல வந்து அந்த ஆணி குத்தி அதை அடைக்கலனா காசை ரிட்டர்ன் வாங்கிட்டு போலாம். ஆமா, காசு ரிட்டர்ன் வாங்கிட்டு போலாம். அது அது போக வந்து பாத்துட்டீங்கன்னா மேபி நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த லிக்விட் போட்டா கொஞ்ச நாள் நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் கல்லு மாதிரி ஆயிடும். அந்த சீனே இடம் கிடையாது. ஸோ -7 டிகிரி வரைக்கும் வந்து பண்ண இது ஒர்க் பண்ணும். அண்ட் வந்து 70 டிகிரி செல்சியஸ் அதிக வெப்பம், 70 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நம்ம ஊர்ல அந்த மாதிரி செல்சியஸ் வரவே வாய்ப்பே கிடையாது. மேக்ஸிமம் -7 டிகிரி வேணா மணாலி போலாம். 70 டிகிரி வந்து வாய்ப்பே இல்ல. -7 டிகிரியுமே வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம ப்ராடக்ட் மட்டும் இல்லைங்க, பெட்ரோலே ஃப்ரீஸ் ஆயிடுங்க. ஆனா இதுவுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்ச நேரத்துல சரியா போயிடும். ஸோ -7 டிகிரி வரைக்கும் ஒண்ணுமே ஆகாது. அப்புறம் 70 டிகிரி வரைக்கும் ஹீட்ல ஒண்ணுமே ஆகாது. ஸோ டோன்ட் வரி, நீங்க பாட்டு ஜாலியா வண்டி எடுத்துட்டு போய்கிட்டே இருக்கலாம். அண்ட் வந்து நிறைய பேர் வீலு துரு பிடிச்சிடும் அப்படிம்பாங்க. ஆனா அதெல்லாம் வந்து பண்ண லோ குவாலிட்டி யூஸ் பண்றவங்களுக்கு TTFனால என்னங்க பிராண்டு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நாங்கள் அப்படி லோ குவாலிட்டி யூஸ் பண்ணிடுவோமா, அதனால ஸோ வந்து எவ்வளோக்கு முடியுமோ ஹை குவாலிட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்கிற கெமிக்கல் பேர் கிளாக்டோஜின். ஸோ வந்து டோன்ட் வரி, ஸோ வந்து நாங்கள் இருக்கோம். வீல் டேமேஜ் ஆகுது, டயர் டேமேஜ் ஆகுது அப்படி, ஆனால் நாங்களே ரிட்டர்ன் ரீஃபண்ட் பண்ணிடுறோம். அவ்வளோதான். வேற லெவல். ஓகே ப்ரோ, நீங்க சொல்லுங்க. ஸோ வந்து என்ன சொல்லலாம், அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா 1 இயருக்கு தான் கேரண்டி கொடுத்தோம். இந்த பஞ்சர் லிக்விடுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா நாங்க லைஃப் டைம் கேரண்டி தரோம். சோ லைஃப் ஃபுல்லாமே, ஆமா, அதாவது உங்க டயர் லைஃப் டைம் எவ்வளவு இருக்கும் நான் சொல்றேன். டயர்ல அதாவது நாங்க லைஃப் டைம் கேரண்டி தரோம். ஆனா டயர்காரன் உங்களுக்கு லைஃப் டைம் கேரண்டி தர மாட்டாங்க. அவன் 2 வருஷம் மட்டும் தான் ஒரு டயரையே நீங்க யூஸ் பண்ண முடியும். ஓபன் பண்ணீங்கிற பட்சத்துல 2 வருஷம் தான் யூஸ் பண்ண முடியும். அப்படி இருக்கிற பட்சத்துல அந்த டயரை நீங்க ஓட்டி முடிகிற வரைக்கும் ஓட்டிக்கிட்டே இருக்கலாம். இதோட ப்ரொசீஜர் ஒண்ணுமே இல்லைங்க. ஜஸ்ட் இன்ஸ்டால் நாங்க பண்ணி கொடுத்துருவோம். இன்ஸ்டால் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க ஒரு 5 கிலோமீட்டர் ஓட்டணும். ஏன்னா இதெல்லாம் ஊத்திடுவோமா, கீழே பார்த்த மாதிரியே இருக்குமா. சோ 5 கிலோமீட்டர் ஓட்டிட்டீங்கிற பட்சத்துல இப்படி ரவுண்ட் கம்பல்சரி இதோட ஒரு லேயர் படிஞ்சிரும். அப்பவே வந்து பார்த்தா ஆணி குத்துதுங்கிற பட்சத்துல உள்ள ஏறவே கஷ்டப்படும். ஓகே ஓகே ஃபைன். சோ நாங்கெல்லாம் கஷ்டப்பட்டு தான் அது ஆணியை ஏத்தணும். இது வந்து லைவா நான் எக்ஸ்பெரிமென்ட் பண்ணி பார்த்தேன். சோ ரியலாமே வொர்த் ப்ராடக்ட். ஜிபிஎஸும் பயங்கர வொர்த்தா தான் ஃபீல் ஆகும்.
ஆமா ஜிபிஎஸ் வந்து பார்த்துட்டீங்கன்னா வாங்கி முடிச்சதுக்கப்புறம் ஃபோன் கொடுக்குறீங்களா யாரும் ஃபோன் இருக்கு ஆண்ட்ராய்ட். ஸோ வந்து நம்ம டிடிஎஃப் ஜிபிஎஸ் நீங்கள் வாங்கிட்டீங்க, அதாவது நம்ம டிடிஎஃப் ஷாப்க்கே வந்து நம்ம டிடிஎஃப் ஜிபிஎஸ் இன்னும் கொஞ்ச நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஸ்டோர்ஸ், அதாவது ஆன்லைன் வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் உங்களுக்கு கொரியர் மூலியமாக தந்துடுவோம். அது வரைக்கும் வந்து பண்ணால் நம்மளோட டிடிஎஃப் ஷாப்பில் வந்து நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பாஸ்வேர்ட் போட்டேன். ஸோ வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் தந்துடுவோம். ஜஸ்ட் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் நம்மளோட டிடிஎஃப் ஜிபிஎஸ்ன்னு சர்ச் பண்ணிங்களா நம்மளோடது வரும். ஸோ இன்ஸ்டலேஷன் பண்ணிவிட்டு இது இன்ஸ்டால் ஆகி முடிஞ்ச உடனே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா லாகின்க்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ வந்து நாங்கள் கொடுக்குற யூசர் நேம் பாஸ்வேர்டை போட்டுட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ இருந்து உங்கள் ஃபோனும் உங்கள் அதாவது உங்கள் ஃபோன் உங்களோட பைக் ஜிபிஎஸோட நம்மளோட ஃபோன் கனெக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் பாட்டு ஜாலியாக ஆப்பில் ஜாலியாக லைவ் லொகேஷன் ட்ராக் பண்ணிக்கலாம். இது பைக் எங்கே போயிட்டு வருதுன்னு அந்த உங்கள் ஃப்ரெண்டுக்கு வண்டியை கொடுத்து விட்டுன்னு வைங்களேன், லைவ் லொகேஷன் பார்த்துக்கலாம், ஸ்பீட் லிமிட் செட் பண்ணிக்கலாம். ஸோ பைக் என்ன ஸ்பீடில் ஸ்பீட்ல போயிட்டு வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாமா? கண்ட்ரோல் பண்ணணும். அலாரம் அடிக்கும் உங்களுக்கு, ஃபோன் பண்ணி டே வாழ்க்கை பொறுமையாக போடான்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கு. ஓகே, இந்த மாதிரி சொல்லியிருக்க போல. இல்லை இல்லை நாங்கள் அந்த மாதிரி ஆஃப் பண்ணியிருக்கோம். நம்மளோடதுல ரிலேன்னு ஒரு ஆப்ஷன். ஆமா தெரியும். அது மூவிங்லேயே டர்ன் ஆஃப் பண்ணலாம். அன்னைக்கு யாரோ என்கிட்ட கேட்காம பைக் எடுத்து போயிட்டாங்க. என்ன அளவு கட்டானே நான் அது ரிலே எக்ஸ்ட்ரா அதுக்கு தான் கட் பண்ண வேண்டியது இருக்குங்களா? அதுக்கு கட் பண்ணி அதுக்கு தான் இப்போ நீங்கள் யாரோ கேட்டீங்க ஒயர் வாரண்டி வருமானம். அதுக்கு ஒயர் வாரண்டி வராது, அதுக்கு ஒயர் வாரண்டி வராது, பேட்டரி டவுன் ஆகும். ஸோ வந்து கண்டினியூவாக யூஸ் பண்ணுறாங்கிற பிரச்சனை இல்லை. அதனால தான் இது பண்ணால் அதை இப்போதைக்கு நாங்கள் இன்ஸ்டலேஷன் பண்ணல. அது வேணும்னு கேட்குறவங்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக பண்ணித்தரோம். ஸோ வந்து இப்போ வந்து ஸோ பைக் ஸோ வந்து நம்மளோட ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்குது. இது 900 இந்த பைக். இது வந்து 900 கிடையாது, இது நிஞ்சா 650. ஸோ இதில் லைவ் ஆமாம் இதில் வந்து லைவ் லொகேஷன் அனுப்பிச்சிட்டோம்னா இதோ பார்த்தீங்களா டிடிஎஃப் பிட் ஷாப். ஸோ வந்து டிடிஎஃப் பிட் ஷாப்பில் தான் நம்மளோட பைக் இருக்குது. திருப்பி காட்டுங்க. ஸோ நல்ல எக்ஸாக்ட் ஸோ அதுக்கப்புறம் இந்த பைக் பாருங்கள், இது வந்து நம்மளோட Z900 அந்த பைக்கு. ஸோ எங்கே காட்டுது டிடிஎஃப் பிட் ஷாப்பில் காட்டுது. யா ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் லைவ் லொகேஷன் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இன்றைக்கி உங்கள் பைக் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குது, எவ்வளோ நேரம் ஓடி இருக்குது, டோட்டல் டியூரேஷன், லாஸ்ட் ஸ்டாப்பு எல்லாமே பார்த்துக்கலாம். தென் வந்து ஹிஸ்ட்ரி நம்ம எங்கே வண்டி அது வந்து ஹிஸ்ட்ரி பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்கள் வண்டி இப்போ மூவிங்கில் இருக்குங்கிற பட்சத்தில் என்ன ஸ்பீடில் போயிட்டுருக்கு, எவ்வளோ பெட்ரோல் குடிச்சிருக்கு, எவ்வளோ நேரம் ஓடி இருக்குது, எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கலாம். அது வந்து அந்த ஊர் பேர் பார்த்துக்கலாம். ஸோ வந்து பைக் சாவி ஆனில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் க்ரீன் கலரில் எரியும். ஒவ்வொரு வாட்டி நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிட்டீங்கன்னா வண்டி சாவி ஆன் பண்ணால் ஒரு டைம் நோட்டிஃபிகேஷன் வரும், வண்டி ஸ்டார்ட் ஆகி மூவ் ஆனால் ஒரு டைம் நோட்டிஃபிகேஷன் வரும், மறுபடியும் சாவி ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா ஒரு டைம் நோட்டிஃபிகேஷன் வரும், மொத்தமாக டர்ன் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா ஸோ நோட்டிஃபிகேஷன் வரும். பார்க்கிங் மோட எனேபிள் பண்ணி நீங்கள் வயலேட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இதோ வந்து பார்க்கிங் மோட் எனேபிள் பண்ணிட்டோம். வந்து நோட்டிஃபிகேஷன்லேயும் நீங்கள் வந்து எங்கள் செட்டிங்ஸில் போய் அந்த சவுண்ட்லாம் ஆன் பண்ணி வச்சுக்கணும். எனக்கு தெரிஞ்ச எல்லாம் ஆனில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால போய் நான் இப்போ வண்டி சாவி ஆன் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். அப்புறம் இந்த வண்டி சாவி எங்க வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே வரல, அங்கே வருது. இப்போ இங்கேயும் வருது. இதுக்கு மேபி நெட்வொர்க் கம்மியாக இருக்கும். மேலே வந்துருக்கு. இருங்க அது மேலே நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. நீ ஆஃப் பண்ணாலும் எனக்கு அடிக்கும். இல்லை டச் பண்ணக்கூடாது. ஸோ என்ன ஆகும்னா இப்போ மாப்பிள்ளையோட ஃபோனோட நெட்வொர்க் ஸ்பீடு அதிகமாக இருந்தாலும் டக்குன்னு வந்துச்சு. இதோ இது கொஞ்சம் நெட்வொர்க் ஸ்பீட் கம்மியாக இருக்குது, ஏன்னா நம்ம உள்ள இருக்குது. ஸோ உள்ளே இருக்குது அப்படிங்கிறதுனால நெட்வொர்க் கொஞ்சம் ஸ்லோவாகி வருது. சவுண்டு கேட்குது ரெக்கார்டா. ஸோ வால்யூம் இவர் கொஞ்சம் கம்மியாக வச்சிருக்காரு போல், அதனால கொஞ்சம் கம்மியாக கேட்குது. அதிகமான வால்யூம் வச்சா அதிகமாக கேட்கும். அதுக்கப்புறம் அதான் நெட்வொர்க் மேட்ருங்க. என்னடா இது அடிக்கலையேன்னு நினச்சிடாதீங்க. ஸோ போட்டு ஒரு 2 செகண்டில் அதுக்கு அடிக்க ஆரம்பிச்சிச்சு சவுண்டு. இதுக்கு மட்டும் வந்து பண்ணால் ஒரு 6-7 செகண்டுக்கு தேவைப்பட்டுச்சு. ஸோ இந்த மாதிரி இது பார்க்கிங் மோட். ஸோ வந்த உடனே இப்படி வந்துடும் உங்களுக்கு. பார்க்கிங் வயலேட் பண்ணிட்டாங்க இந்த பைக்கு. ஒயரை கட் பண்ணாலுமே காட்டிடும். ஒயரை கட் பண்ணி 2 ஒயரை ஜாயின் பண்ணி வண்டியை ஸ்டார்ட் பண்ணணும் ட்ரை பண்ணாலே போதும், உங்களுக்கு அது காட்டிடும். தென் வந்து இப்போ வந்து இதுவும் இன்னும் பார்க்கிங் மோடில் தான் இருக்குது. நிஞ்சா 650 அது சாவியில் இருந்தாலும் உங்களுக்கு காட்டல. ஸோ இப்போ வந்து பைக் இங்கே பாருங்கள், நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா, இது வந்து ஐடியல் காட்டுது பாருங்கள். ஐடியலுக்கு எல்லோ கலர் வந்துருச்சு. ஸோ இதுக்கு வந்து ரெட் கலர் காட்டுது பாருங்க. உங்களுக்கு புரிஞ்சுதானே? புரிஞ்சுது. ஃபர்ஸ்டே சொன்னேன் ஸ்டாப்ல இருந்தால் ஸ்டாப்னு கட்டும், ஐடியல் இருந்தால் ஐடியல்னு கட்டும். ரன் அப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா கிளம்பிட்டோம்னா ரன்னிங் காமிக்கும். ஸோ ஓவர் ஸ்பீட் நீங்கள் செட் பண்ணலாம் ஒவ்வொரு பைக்குக்குமே. இப்போ எல்லா பேரண்ட்ஸ்க்குமே இருக்கிற ஒரு பெரிய டவுட் என்னன்னா,
இப்போ நம்ம பையனுக்கு பைக் வாங்கி தரலாமா, பையன் ரொம்ப ஆசைப்படுறாங்களே, பொண்ணு ரொம்ப ஆசைப்படுறாங்களே, சப்போஸ் வாங்கி கொடுத்துட்டா, அதாவது எல்லாருமே கேட்பாங்க, சப்போஸ் வாங்கி கொடுத்து அவங்க வேகமாக போயிட்டா என்ன பண்ணுறது? நியாயமான ஒரு இது. இப்போ எனக்கு ஒரு குழந்தை பிறந்து அவன் பைக் கேட்டாலுமே நான் அதுதான் பயப்படுவேன். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்மளோட குழந்தைக்கு நீங்கள் வந்து நம்மளோட ஜிபிஎஸை வாங்கி போட்டுட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் என்ன வேணும், இதோ வெஹிக்கல் ப்ரொஃபைல்னு இருக்குது பார்த்தீங்களா, வெஹிக்கல் ப்ரொஃபைலில் போய் ஓவர் ஸ்பீட், நீங்கள் உங்களுக்கு என்ன ஸ்பீடு வேணும் தோணுதோ அந்த ஸ்பீடை நீங்கள் தொட்டுட்டீங்க. இப்போ வந்து எல்லா குழந்தைங்களும் ஒரு 60 போகணும்னு நம்ம ஆசைப்போம், 100 60 போகணும், 40 தான். ஆமாம் 60 போகணும் நம்ம ஆசைப்பட்டு அப்டேட் கொடுத்துட்டோம். அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வண்டி 60க்கு மேலே 60, 61 அப்படின்னு சொல்லி போயிட்டாலே போதும், நமக்கு நோட்டிஃபிகேஷன் வர ஆரம்பிச்சிடும், ஃபோன் வந்துடும், ஓகே ஓவர் ஸ்பீட் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி. அது போக வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஓவர் ஸ்பீட்னு சொல்லி காமிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதெல்லாம் நமக்கு ஒரு நல்ல ஆப்ஷன். ஒவ்வொரு தடவையும் 60 தாண்டும் போது வீட்டில் வந்து குழந்தை எடுத்துக்கலாம். அது மட்டும் கிடையாது, ஒவ்வொரு வாட்டியும் அவங்க 60 தாண்டும் போது எந்தெந்த இடத்துல 60 தாண்டினாங்க, அந்த இடம் எங்க, என்ன டைமு அப்படின்னு சொல்லி, அது வந்து என்ன கிலோமீட்டர் ஸ்பீட்ல போனாங்கன்னு கூட நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதை வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் இருங்க, Z9 காட்டுறேன். இங்கே நோட்டிஃபிகேஷன் ஒன்று இருக்குமே, அது இங்கே இருக்கு. தோ வெஹிக்கல் ஹாஸ் ஸ்டாப்டு, ஓகேங்களா, பார்க்கிங் வைலேட், parking violation, started, stopped. ஸோ இந்த மாதிரி இதை பார்க்கிங் வைலேட் பண்ணியிருக்கு, எந்த இடத்துல வைலேட் பண்ணியிருக்கு. ஸோ கூகுள் மேப் வேணா கூகுள் மேப், ஓ இந்த இடத்துல தான் பார்க்கிங் வைலேட் பண்ணியிருக்கா, ஸோ அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துமே நம்மளால் வந்து எக்ஸாக்டாக பார்த்துக்க முடியும். இது ஒரு ஆப்ஷனா. அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி, நேற்று உங்கள் வண்டி எங்கே இருந்துச்சு, முந்தானேத்து எங்கே இருந்துச்சு, முந்தானேத்துக்கு முன்னாடி நாள் 1 மணி நேரத்துக்கு, அதாவது இந்த டைம்லேருந்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எங்கே இருந்துச்சுன்னு சொல்லி உங்களால் பார்த்துக்க முடியும். இது ஒரு நல்ல ஆப்ஷன். ஏன்னா டக்குன்னு நம்ம பார்த்துட்டா நேற்று இங்கே இருந்தோம், நேற்று அங்கே. ஸோ வந்து இது வந்து ஃபோனில் வந்து பண்ணால் 1 வீக்கோட ஸ்டேட்டஸ் மட்டும்தான் உங்களால் பார்க்க முடியும். இதுவே நீங்கள் வந்து சிஸ்டமில் போட்டு பார்க்குறீங்கன்னா 180 டேஸோட டேட்டா வந்து ஆமாம் வரலாம். 180 டேஸோட பேக்கப்புமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல ஆப்ஷன். ஸோ பேசணும்னா பேசிக்கிட்டே போகலாம், பட் இருந்தாலும் அண்ணன் பேசுங்கிறாங்க, அதனால சொல்கிறேன். இங்கே ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நம்மளோட பைக்கோட லைவ் லொக்கேஷன், நம்மளோட லைவ் லொக்கேஷன் கிடையாது. ஸோ பைக்கோட லைவ் லொக்கேஷனை நீங்கள் வந்து 2 வீக்ஸ்க்கு வந்து பண்ணால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கலாம். எவ்வளோ சூப்பராக போய் ஷேர் பண்ணிங்கன்னா மற்ற அதுதான், அதாவது சும்மா. ஸோ எல்லாத்துக்குமே வந்து எல்லாரும் ஃபோன் லொக்கேஷன் தான் ஷேர் பண்ணுவாங்க, நம்மளால நம்மளோட பைக் லைவ் லொக்கேஷனே ஷேர் பண்ண முடியும். இப்போ யாரெல்லாம் ஒரு பைக்கு சேஃபாக இருக்கும் டோன்ட் வரி. சப்போஸ் நம்ம பைக் தொலைஞ்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ஏதோ ஒரு ஏரியா சைட் போயிட்டு இருக்கு, நீங்க கோயம்புத்தூர்ல இருக்கீங்க, சென்னையில ஏதோ ஒரு ஏரியா சைட்ல போயிட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அந்த லைஃப் லொகேஷனை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் உங்க ஃபேமிலி ஆர் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா, போலீஸ் கண்டுபிடிச்சா ரொம்ப ஈஸி இல்லை, அவங்க எந்த ஏரியாவில் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியல. இது நம்ம போலீஸ்க்கும் ரொம்ப ஈஸியா நம்ம வேலை செஞ்சு தரோம். ஸோ வந்து இந்த ஏரியாவில் தான் சார் வருது, இதுதான் சார் லைவ் லொகேஷன், அந்த லைவ் லொகேஷனை பார்த்தே அவங்க அசால்ட்டா பேரிகேட் போட்டு ஈஸியாக முடிச்சிருக்காங்க. ஸோ வந்து 2 வீக்ஸ் வரைக்கும் அப்படிங்கிறது எவ்வளோ சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லி நினச்சி பாருங்க. கம்ப்ரஸர் அவனை ஏதாவது பண்ணி எதையாவது கெடுத்து விட்டீங்க, கஷ்டப்பட்டு அலைஞ்சு திரிஞ்சு வாங்கிட்டு வந்ததுங்க. அந்த அலைஞ்சு திரிஞ்ச வழி எனக்கு தான் தெரியும். என் வாழ்க்கையில இப்படிலாம் அலையவே மாட்டேன். என்னன்னு தெரியல, இல்ல எல்லாம் கேட்டுதான் அவன் தப்பா கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் லொகேஷன், அதுக்கப்புறம் ரிப்போர்ட். ஸோ வந்து இங்க வாங்க, ரிப்போர்ட், ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டு. ஸோ எந்த டைமில் எங்கே ஆனில் இருந்துச்சு, எந்த இடத்துலலாம் ஓவர் ஸ்பீட் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி ஓவர் ஸ்பீட், நோ ரெக்கார்ட்ஸ் ஃபவுண்டட். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வேகமாக போகிற ஆளுங்களே கிடையாது, அதனால ஓவர் ஸ்பீட் அலர்ட் நாங்கள் காட்டாது எங்களுக்கு. ஸோ வந்து ஓவர் ஸ்பீட் வந்து எங்கேயும் ஓட்டல, அதனால வண்டி உள்ளே வச்சுக்கணும். அதனால தான் எந்த ஓவர் ஸ்பீட் காட்டல. இதுவே பக்கத்தில் வாங்கல, இதுவே நீங்கள் ஸ்டேட்டஸில் வந்து இக்னிஷன் ஆன் ஆஃப் ஐடியல். ஸோ வந்து இது பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு காட்டும். ஏன்னா நாங்கள் எல்லாருக்குமே டெமோ காமிச்சிட்டு இருந்தோம்ல, அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த ரிப்போர்ட் எல்லாமே காமிச்சிடும். அதுக்கப்புறம் இந்த பார்க்கிங் மோட் உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பிளனேஷன் பண்ணிட்டேன். இந்த சர்வீஸ் அலர்ட்டுங்கிறது ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு டேட்டை மறந்துடுவாங்க. ஸோ வந்து இன்றைக்கி தான் நான் இஷ்யூ பண்ணியிருக்கேன், இன்னிலேருந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு இது எக்ஸ்பிரி ஆக போகுது, இன்சூரன்ஸ் 10 வருஷத்துக்கு அப்புறம் எக்ஸ்பிரி ஆக போகுது, நம்ம ரிமார்க் போட்டு பண்ணி வச்சிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த டேட் அன்னைக்கு முன்னாடி நமக்கு ரிமெம்பர் பண்ணும். ஏன்னா எல்லாருமே மறந்துடுவோம். நானே வந்து பண்ண இன்சூரன்ஸ் வந்து ஒரு 3 வருஷத்துக்கு போட்டு 3ஆவது வருஷத்தில் அந்த 2 நாள் மறந்துடுவோம். அடுத்த நாள்லேருந்து ஃபைன் விழுக ஆரம்பிச்சோம். அப்படி சப்போஸ் அதுக்கு அடுத்த நாள் ஆக்சிடென்ட் ஆகுதுங்கிற பட்சத்தில் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நியர்பை ஆப்ஷன் ஒன்று. ஸோ வந்து முன்னாடிலாம் கூகுள் மேப்பில் நியரஸ்ட் பெட்ரோல் பங்க்னு போட்டோம்னா வரவே வராது. பட் இதுவே நம்ம இதில் போட்டு நீங்கள் கூகுள் மேப்குள்ளே போனீங்கன்னா டிஸ்டார்ட் பண்ணாலே போதும். ஸோ வந்து இங்கேருந்து ஜஸ்ட் 100 மீட்டர்ஸ் தான் பெட்ரோல் பங்க். ஸோ பாருங்கள் 10 மீட்டர்னு இப்போ காட்டுது. ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்ப பக்கம் தான், இங்கேருந்து ரொம்ப பக்கம் வெளியே போனீங்கன்னா எட்டி பார்த்தா தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இந்த ஆப்ஷனுமே இருக்கும். ஸோ வந்து உங்களோட ஃபோன், அதாவது நம்மளோட
பைக்கோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் தருவோம்ல. ஸோ வந்து இது வந்து ஒருத்தர் மட்டும் யூஸ் பண்ண முடியாது, மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ். உங்கள் அப்பா, உங்கள் அம்மா, தம்பி, தங்கச்சி, ஒய்ஃபு, லவ்வர்னு சொல்லி எல்லாருமே ஆக்சஸ் பண்ணி பார்க்க முடியும். ஸோ பைக் வந்து என்ன ஸ்பீடில் போயிட்டுருக்குன்னு உங்கள் வீட்டிலேருந்தே பார்க்க முடியும். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் அப்படிங்கிற பட்சத்தில் டக்குன்னு அங்கேருந்து பார்த்து எங்கே ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கே போலீஸ் ஸ்டேஷன் எங்கே இருக்குன்னு ஈஸியாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கிறது. டக்குன்னு போலீஸ் கேட்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளோட லைசன்ஸு, அதுக்கப்புறம் நம்மளோட இன்சூரன்ஸு, அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே டக்குன்னு எடுத்து காட்டுறது. ஸோ இந்த மாதிரி மட்டும் ஆப்ஷன் இல்லாமல் இன்னும் எக்கச்சக்க ஆப்ஷன் இருக்குது. ஸோ வந்து அங்கேருந்து கூப்பிட்டுட்டே இருக்காங்க. ஸோ அதே மாதிரி டிஸ்டன்ஸ் சம்மரி, ஸோ வந்து இன்றைக்கி எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம், ஸோ இது 16 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம், அது வந்து 11 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். இந்த மாதிரி ஒரு நாளைக்கு எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டணும்னு சொல்லி நம்மளால் பார்த்துக்க முடியும். அண்ட் வந்து ட்ராவல் சம்மரி, இதெல்லாம் தெளிவாக உங்களுக்கு காட்டும். ஸோ எவ்வளோ நேரம் ஓடிட்டு இருந்துச்சு, எவ்வளோ மணி நேரம், அதாவது 51 நிமிஷம் ஓடிட்டு இருந்துச்சு, 22 மணி நேரம் 33 நிமிஷம் நின்றுட்டு இருந்துச்சு, 10 நிமிஷம் ஐடியல்லே சாவி ஆன்லேயே நின்றுட்டு இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி இந்த ஹால்ஸ்னால் என்னென்னு எனக்கு மறந்து போச்சு. ஸோ இந்த மாதிரி எந்த டேட்டில் எவ்வளோ நேரம் ஓடிச்சு. ஸோ நிறைய பேர் ரைடு கிளம்பி போவாங்களே, அவங்களுக்குலாம் அது பார்க்க ஜாலியாக இருக்கும். பைக் எடுத்துகிட்டு ஜாலியாக எங்கேயாவது ரைடு போகிறோம். ஸோ எவ்வளோ மணி நேரம் நம்ம ஓட்டியிருக்கோம், எவ்வளோ நேரம் சும்மா நின்றுட்டுருச்சுன்னா பாதி நாள் ஓட்டியிருப்பாங்க. சரி, இதெல்லாம் நம்ம வச்சிருக்கும் போது இருந்தால் சூப்பராக இருந்திருக்கும். ஸோ இப்போதைக்கு 1 இயர்க்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் தரோம். ஸோ 1 இயர் கழிச்சு தான் முடியும். அது வரைக்கும் பிரச்சனை கிடையாது. 1 இயர் கழிச்சு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். வா ஒன்று வச்சுட்டு ஒன்று ராயல் என்ஃபீல்டுக்கு வாங்கிட்டேன். டியூப்லெஸ் எனக்கு ஓகே அப்படியே வாங்கிக்கோங்க. இன்னும் சொல்லணும்னா அதே மாதிரி உள்ள வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணி ஏதாவது இன்ஃபார்ம் பண்ணலாம். சரி, எல்லா ஆப்ஷனுமே இருக்குது. ஸோ ரொம்ப நேரமாக கேம் விளையாடிட்டே இருக்காங்க. வாங்க போய் கேம் விளையாடுறாங்க. சார்ஜ் போட்டு போகலாம். மக்களே என்ன கேம்னா வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்ல, நம்ம சேனல்ல நீங்க ஆல்ரெடி பாத்திருப்பீங்க. சோ அத வந்து நம்ம வாசன் கூடி அஜிஸ் கூடி விளையாட போறோம். என்னன்னா இமேஜஸ் வந்து வச்சிருப்போம். அந்த இமேஜ் வந்து எந்த படம் கனெக்ஷன் இல்ல ஆக்சுவலி, அதாவது இவங்க இமேஜஸ் காமிச்சு நம்ம படம் பேர் கண்டுபிடிக்கணுமா. இது இருக்குலயே என்ன அட்ராசிட்டினா, அஜித் பெரிய மூவி காமிச்ச உடனே தெரிஞ்ச மூவி தான் போறோம். சோ உங்களுக்கு வந்து ஸ்கிரீன்ல போட்டுருவேன், இவங்களுக்கு வந்து இங்க நான் காமிச்சேன். ஓகேங்களா? சோ யாரு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க வின்னு ப்ரோ. தோத்தவங்க வந்து வாழ்க்கையில எந்த ஒரு இடத்துலயும் தோல்வி அடைய மாட்டேனாங்க. ஆனா இந்த வாட்டி வந்து பார்த்தா என்ன பண்றது எனக்கு தெரியாத. சரி பாப்போம். எனக்கே தெரியாது, ரொம்ப ஆர்வமா இருக்கு. சரி, ரொம்ப நேரம் இந்த போட்டோ பார்த்துட்டு மன என்ன யோசிச்சுட்டு முடியல, இன்னே முடியல, காமிச்சதே வேஸ்ட். சரி, நெல் போ கவனி, அது ஒரு படம் வந்துச்சு தானே. அப்படியே ஒரு படம் இல்ல ப்ரோ. வந்து ரெடியா சரி, டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. என்னது ப்ரோ? ஸ்டார்ட்ஸ் நவ ப்ரோ. எனக்கு புரியல. தமிழ் படம் ப்ரோ, இப்பதான் ரிலீஸ் ஆச்சு. இருங்க. நெல் காக்கா, அது வேற பாட்டு. வேற சொல்லுங்க. நெல்லுக்கு பதிலா வேற க்ளூ தமிழ்ல தான். க்ளூ அதான் சொல்றேன், நெல்லுக்கு பதிலா இன்னொரு வார்த்தை இருக்கு. நெல்லுக்கு பதிலா என்ன வார்த்தை? கை. இப்போ நான் கால் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாமா? அந்த மாதிரி ஆப்ஷன்ல எடுத்தேன். ஃபர்ஸ்ட் ஒண்ணே கால் ஆப்ஷன் கேட்டா உனக்கு 5 தான் கொடுத்துட்டு வெளிய போயிடு. இருடா நானே யோசிக்கிறேன். ஏய் இங்க சொல்லு பா, எனக்கு என்னமோ சொல்றாரே, புடிச்சுக்கோ ப்ரோ. க்ளூ கொடுங்க ப்ரோ. க்ளூ கொடுத்து கண்டுபிடிக்க முடியல விட்டுறோம் ப்ரோ. இவன் பேர் என்ன? காக்கைக்கு தங்குச்சி பொன்குச்சி. ஹீரோ பேரு விக்ரம் பிரபு. விக்ரம் பிரபுவோட படம் ப்ரோ. இப்பதான் ஐயோ இப்ப கூட மூளைக்குள்ள இருக்கு. என்ன காதுல சொல்லி காதுல சொல்லி கண்டுபிடிக்கலையா? இருப்பா ஐயோ பேரன்பு பற்று ஏதோ ஒரு இருங்க பற்று. இருங்க பற்று. நான் தான். ஏய் பற்று சொன்னேன். அப்ப இருங்க நான் தான் சொன்னேன். அப்ப இது கிடையாது. நான் சொல்லிட்டோம், ரெண்டு பேரும் ஜெயிச்சிட்டோம். என்ன நில்லுங்கிறது எப்படி இருக்கு, இருங்கிறது எப்படி இருக்கு, சமதம் இருக்கா சொல்லுங்க. இருங்க பற்று ட்ரூ. இருங்க பற்று. அப்ப பால்ஸ் பக்கத்துல இருக்கு. ஸ்டாப் நில் இருங்க. அவ்வளவு எக்ஸாக்ட்டா அடுத்து முடியும். என்ன அடுத்து காட்டுங்க. ட்ரூத் இல்ல கண்டுபிடிச்சோம் ப்ரோ. ரெண்டு பேரும் கண்டுபிடிச்சோம். இல்ல அடுத்த क्वेश्चन போயிடலாம். இருங்கப்பட்டு ரெண்டு பேரும் கண்டுபிடிச்சோம். சரிங்க, ரெண்டு பேருக்கு ரெண்டு பேர். சரி வேணா சாபத்திரி போடுங்க. நாங்க தோக்குறது நாங்க வேணா டார்கெட். யாரு என்னை மாதிரி போடுறவங்க டார் பண்ணுவாங்க. உங்கள மாதிரி இல்ல, யார் ஃபெயிலியர் ஆகுறாங்களோ, அதாவது யார் போறாங்களோ, யார் யார் போறாங்களோ அவங்க தப்பிச்சிட்டாங்க. ப்ரோ யார் போறாங்களோ அவங்க தப்பிச்சிட்டாங்க. ப்ரோ இல்ல ப்ரோ, இப்ப நான் ஒயிட் போட்டேனா? நான் ஒயிட், நீங்க ஒயிட், அவன் பிளாக்னா அவன் தப்பிச்சிட்டான். இது நான் தான் டார் பண்ணேன். சரி ஓகே. சாபு 3 நீங்க ஒயிட் கரெக்ட். நீங்க போய்ட்டீங்க. டார் கொடு.
இது விளையாட்டு இல்ல போங்க நான் வந்தாலும் சரி கோல் பண்ணிட்டீங்க நீங்க ஒரு டேர் பண்ண போறீங்க எனக்கு அவர் அவுட் ஆயிட்டார் மச்சான் bro ஒரு வேலைய சும்மா கொடுங்க ஒரு வேலைய போறதா தப்பிக்கணும் சரி நோ சீட்டிங் நேரியா இது நல்லா இருக்கும்ல இங்க பாருங்க இப்போ நீங்க அவுட் நீங்க டேர் பண்ணுவீங்க இப்போ அவுட் ஆனா தப்பிச்சிட்டாரு அவரு நீங்க எல்லாம் உங்களுக்கு தான் ப்ராசஸ் நான் உங்களுக்கு காதுகிட்டே வந்து இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் இது நம்ம கிட்ட பைக் பேர் ஏதாவது அப்படி காமிச்சாலும் புரிஞ்சிடும் சரி பைக் நேம் வச்சிரலாமா அது தெரியாது எனக்கு அது தெரிஞ்சா நான் ஏங்க சரி சாபோத்ரி போடு ஆமா சரி போடு சாபோத்ரி நீ பாருடி நான் போயிட்டு அவுட் ஒப்பச்சப்பா அவர் ஒப்பச்சப்பா அதான் ஹாய் பைக் முதல்ல ஒப்பச்சப்பா போடு சாபோத்ரி ஐயோ இல்ல இந்த சாபோத்ரி அடுத்த இதுக்கு போயிடு ஆமா இந்த ரவுண்ட் வந்து உண்மையிலே நேர்மையா ரெண்டு பேர் அடுத்ததுக்கு போயிடலாம் எங்க நேர்மையா அப்ப காது சொல்லி கூட தெரியல ரெண்டு பேரும் பதில் சொன்னனால தான் போட முடியும் ப்ரோ இது ஒத்துக்க மாட்டேன் நான் டார் பண்ண மாட்டேன் ப்ரோ ரெண்டு பேர் ஏமாத்திட்டாங்க மக்களே அடுத்து நெக்ஸ்ட் கேம் போயிடலாம் ஓகே நெக்ஸ்ட் இமேஜ் உங்க முன்னாடி வந்துருச்சு ஓ ச்சே காலா அட டக்குனு பாக்கும்போது வாவ் ஏய் இரியா நீ சொல்லவே இல்ல கருப்பு முட்டி நடமுட்டி குமார் இந்த WHO னா வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் வாவ்டா அது எனக்கு தெரியும் வாவ்லடா ஹூ வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அது எனக்கு தெரியும் என்ன கண்டே பிடிக்க முடியாது செந்தூர பூவே வா வா செந்தானனியா இரியா இவரே யாரை சொல்லி கொடுத்துருக்காரு இவன் அவனுக்கு சொல்லி கொடுத்துட்டீங்க விட்டு விடுபடாமா கால் பாத்து ஏடா இது மேல கால் சொல்லி ஊதுறமா சொல்ல மாட்டீங்கறாடா படம் பேரு சொல்லிட்டு பிலிப்பாமா ஐயோ படம் இருங்க ஏடா சொல்ல மாட்டீங்க கவுண்ட் பண்ணு செகண்ட்ஸ் யார் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கறாங்க ஏய் என்ன இரு சொல்லு வேற யாரோ bro உங்களுக்கு சொல்றதே வேஸ்ட் அதே க்ளூ என்கிட்ட சொல்லுங்க அரே க்ளூ என்கிட்ட சொல்லுங்க bro இது என்ன இது சொல்லுங்க Dress கருப்பு நீ Dress bro நீ Dress தமிழ்ல என்ன bro கருப்பு துணி முட்டி இங்கிலீஷ்ல என்ன துணி முட்டி துணி அதான் bro துணிவு இதெல்லாம் கால்ல வந்து சொல்லிட்டு பிலிப்பா கால்ல போய் துணிவுங்கற பிலிப்பா கரெக்ட்டா சொல்லல துணிவு சொல்லிதான் உங்களோட பாட்டு தெரியுமா இது சிக்கு இதெல்லாம் கண்டுபிடிச்சிக்க முடியாது இப்போ அட்ஜஸ்ட் தான் இதுல ஏதாவது ஒரு டேர் பண்ணனும் bro போடுங்க எடுங்க சரி அது கூட எனக்கு ஒரு டவுட் துணி ஓகே ஹூ ஓகே இந்த நடுவுல நீ bro நீ முட்டிய நீனு இங்கிலீஷ்ல நீ துணி ஹூ இங்கிலீஷ்ல நம்ம யோசிக்கணுமா சரி ஓகே இது நான் நீங்க க்ளூ கொடுங்க bro ஒவ்வொரு வாட்டி bro இவரே காதுலயே படத்தை சொல்லிட்டேன் ஐயோ எனக்கு அதுதான் தெரியும் இது அடுத்தல போய்டா அடுத்து போறோம் போறேக்குள்ள ஒரு நிமிஷம் சண்டை அடுத்து எதுக்கு போறோம் bro ஒரு எம்பாரசிங்கா ஒரு செல்ஃபி எடுத்து நீங்க ஸ்டோரியில போடணும் ஐயோ எம்பாரசிங்கா தெரியுமா சும்மா இப்படி பாக்குறது இப்படியா பாத்துக்கலாம் நீங்க சரி நான் போட்டுறேன் இப்போ போடணும் இப்போ போட பைத்தியக்காரங்க நைட் 1 மணிக்கு அப்புறம் அதுதான் bro மேட்டர் வாங்க ஃபர்ஸ்ட் வாங்க எடுங்க நீ போய் போய் பாருங்க அரே போட முடியும் ஏன் மூஞ்சி வரல பாக்குறேன் யாரனே எம்பாரஸ் எல்லாரும் வாங்க நான் மட்டும் எடுத்து போட முடியாது எல்லாம் இப்படி வெச்சுக்கிறேன் bro எம்பாரசிங்கனா மூஞ்சி ஒரு மாதிரி வைக்கணும் bro சோகமா வைக்கிறேன் அந்த மாதிரி வைக்கணும் சோகமா வைக்கிறேன் சோகமா வைக்க போறேன் bro நெக்ஸ்ட் இது வந்து உங்க இமேஜ்ல வந்துச்சு உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு இது என்ன திங்க்னா ஒரு क्वेश्चन நான் கண்டுபிடிக்கல இல்ல அவர் தலைவர் என்ன சொன்னானா இவனுக்கு எல்லாம் தெரியும் நான் ஜெயிச்சேன்னு சொன்னேன் அங்க தான் நான் நிக்கிறேன் என்ன பண்ணானே மறந்துட்டேன் என்ன மறந்துட்டேன் குளுரு நான் இல்ல குளுர் ரிவர் நான் இல்ல நான் இது ரொம்ப டிஃபிகல்ட் நாங்க டிவில எல்லாம் பாப்போம் விஜய் டிவில எந்த படம் எடுத்துச்சோம் இப்போ கூட நீ போயிட்டு வந்ததுதான் இப்போ போயிட்டு வந்தது நீ மிஸ் பண்ண போற இது எனக்கு தெரியாம போயிடுச்சு இது போர்வை
இது எங்க அது அவங்களுக்கே ஷால். கரெக்ட் தான். அது ஷால். ஆனா அந்த ஷாலை போட்டீங்க பாத்தீங்களா, அழகே தெரியாது. ஷால்னா அந்த பொண்ணுக்கு போடுற ஷால் போட்டா சரி. அது இல்ல கிடைக்கும். ஓகே படத்தை பார்த்து அவ்வளவு சொல்லிட்டு வந்து அந்த பேப்பர் கொடுங்க, அந்த பேப்பர் கொடுங்க, தூக்குங்க. ஏய் என்கிட்ட இல்ல, உண்மையே இல்ல. இருங்க காட்டுறேன். சரி ஓகே, அது விடுங்க. சரியா? ஓகே ப்ரோ. இப்போ வந்து இவர் வந்து நீங்க என்ன கேட்டாலும் பண்ணணும். என்ன கேக்குறீங்க? எஸ் எஸ் சொல்ற மாதிரி. அவரோட ஆன்சர் வந்து நீங்க என்ன கேட்டாலும் எஸ் ஆகும். கடையில சொத்து பாதி எழுதி கொடு. என்ன கேட்கலாம்? என்னோட ஆன்சர் எஸ்ஸா இருக்குமா? அப்ப நல்ல கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும் போல. ப்ரோ அவர் என்ன கேட்டாலும் பண்ணணும் நீங்க. ஆனா பண்ணலாம் கூடாது. அவர் சொல்றது எஸ் மட்டும் தான் சொல்லணும். எஸ்ன்றது என்ன சொன்னாலும் தைனம் தான். நான் ரூல்ஸ் கரெக்டா மதிப்பேன். இது நீங்க பச்சு வாங்க கிட்ட வாங்க. எஸ் இது இவன் சொல்றது எஸ் மட்டும் சொல்லணும். அவன் என்ன வேணா கேட்கணும், நான் எஸ் அவன் சொல்றேன். கேட்டா அதுல இல்ல. சரி சொல்லு. நான் நல்லா கரெக்டா சொல்ல வேண்டியதானே கேள்வி. கேள்வினால எனக்கு இல்ல, என்ன bro, அவர் சொல்ல என்ன கேட்டாலும் பண்ணணும் அவ்வளவுதான். என்ன மாப்பிள்ள என்ன கேட்டாலும் எனக்கு அது பண்ணுவானே. அதனால Okay, yes. எனக்கு கேட்டாலும் கண்டிப்பா எஸ் தான். எஸ் தான். ஓகே முடிஞ்சு சால் நம்ம முடிஞ்சு சால். என்ன கேட்டாலும் ஓகே அடுத்து இவங்க ஃப்ரெண்ட்ஷிப்ல நான் வந்து மாட்டிக்கிட்டு. அடுத்து கேட்கறது தப்புடா நீ பாக்குறது. ஓகே நெக்ஸ்ட் இமேஜ். ரெடி ஸ்டெடி போ. ஓய் இந்த படம் ப்ரோ. ப்ரோ இந்த படம் bro. முடியாது ப்ரோ. இந்த ஹீரோயின் பேர் என்னது? அது நான் சொல்ல முடியாது. இந்த ஹீரோயின் பேர் அது சொன்னா ஈஸியா இருமே. ஐயோ ஏய் துணிவு படத்துல ஹீரோயின் நடிப்பல பேர் என்ன? மஞ்சள் கண்டுபிடிச்சாச்சு. மஞ்சள் வீரன். மஞ்சுடா அல்லு. அல்லுடா. வீ- எனக்கே ஒரு ஆச்சரியம். எனக்குள்ள இத்தனை ஒரு திறமையான அதை பார்த்த உடனே எனக்கு எங்களோட செல்லத்தோட வாசனை வீசு. அது கூட சொல்லி அதுவே ரெண்டு சொல்றது யார் சொல்லு. வா அடுத்து கண்டுபிடி. லாஸ்ட் ஈஸி. என்னத்தை கண்டுபிடிக்கிறது? ரெண்டு தான் இருக்கு. எப்படி அடங்க அத்தனை வரப்போகுது. கால் டு ஃப்ரெண்ட். ப்ரோ ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி ஃபாரின் லாங்குவேஜ்ல பேசணும். எப்படின்னா ஹாய் ஐம் வாட்சாலு. இது எவ்வளவு How are you? ஃப்ரெண்டுக்கு கால் பண்றேன். இப்ப பேசுறேன். இந்த தேர்ல நானும் கலந்துக்கிறேன். ஓகே மாப்பிள்ள அருணுக்கு கால். நோ தமிழ். அவங்க வெறியாவும். நோ 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 தமிழ் நோ தமிழ். தமிழ் அருணுக்கு No, கால். தமிழ். அருண் இப்ப இப்படி வெறியா போறாங்க பாருங்க. நான் காலையில கெட்ட கெட்ட வார்த்தை வரும். பீப் போட்டுக்கோங்க. ரெண்டு பேர் என் வாய்ஸ்ல மட்டும் வந்தா கண்டுபிடிச்சிடும். தூங்கிப்பான்னு நினைக்கிறேன். ஆள் இப்பதான் லோ ஃபெயிலியர். ஹலோ ஹாய் ப்ரோ, ஹவ் ஆர் யூ? ப்ரோ ப்ரோ அருண் ப்ரோ. ஹலோ ஹாய் வாட் யூ வாண்ட்? ஹலோ ஹவ் ஆர் யூ? ஹவ் ஆர் யூ? ஏ டெல் மீ எஸ் ஆர் நோ? You speaking அவனே something? ஃபாரின் லாங்குவேஜ்ங்கறான். Okay, you speaking any something please na? What are you doing na? Why are you didn't come? Why are you sleeping? What your problem da? You not coming why? What you want problem? What is your problem da baadu? What is your problem? What is your problem? Tell me some anything problem I solve the problem. Correct. Okay? Tell me. ஏதாவது ஏய், பேசினா நீ அப்படி பேசினாதானடா இது ஆயிடும். அவன் பதிலே சொல்ல இது வரைக்கும் பேசுனது பெரிய விஷயம். தூக்கத்துல இருக்கணும் ஒருத்தனை எழுப்பிருங்க. சரி. அடுத்து சரி ஓகே முடிச்சிடலாமா கேம? இன்னும் ஒரே கேம். இது ஒண்ணு இருக்கு அவ்வளவுதான். சீட்டா. இதான் லாஸ்ட் இது இது பண்ணா இது யாரு நான் பதில் சீட்டாடா. சீட் ஒண்ணே சொல்லிட்டார் bro. ஈஸி ஈஸி. என்னடா யாருக்கா? bro ஆமா bro லாஸ்ட் டே இருக்கு. நாளை 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 பாட்ட வந்து தண்ணியாவும் பாடுடா. நாளை யாரெல்லாம் கலந்தானே. எல்லாம் நலந்தானே. வாயில தண்ணி வச்சு அந்த பாட்டை பாடணும். நாளை பாட முடியாது. இதை வச்சு நாங்க ஒரு வாரம் பண்ணி தண்ணி ஓடிடவா? தண்ணி குடிச்சு பாரு. ஏய் தம்மோனே தண்ணி வாய வச்சுட்டு தண்ணி வாயில தண்ணி வாயில தண்ணி குடிச்சிருப்பாங்க. இது நல்லா இருக்கு. மொக்க கம்மி. இல்ல நல்லா இல்ல, இல்ல.
எனக்கு ஒரே ஒரு டவுட். ஏய் துப்பாதடா, கடையில துப்பாதடா ஜி. டேய் அவரு மேல துப்பிட்டா. இல்ல யாரும் துப்புல. இல்ல ஒரே இருக்கும். வேணாம். அண்ணா ப்ளீஸ் லைட்டா ஆச்சு. டேய் துப்பிடாதடா. அப்பல நம்ம வாங்க. நாளையெல்லாம் நாளமுடாரே. நம்பு மரவே. ஆட்டம் bro. ஓகே உண்மையிலே இந்த எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதே முடிச்சுட்டு ஐயோ இந்த மாதிரி கண்டென்ட் நம்ம யோசிக்காம விட்டுமே இல்லடா. நல்லா இருக்குல? சத்தியம் நல்லா இருக்கு, ஜாலியா இருக்கு. நல்லா இருக்கு. சோ மக்களே வந்து பாத்துட்டீங்கன்னா ஃபைனலா எப்படின்னா இவருதான் ஏதோ பயந்துட்டே வந்தாரா, நான் எல்லா ரவுண்ட் இவருதான் ஜெயிச்சாப்ல. பேசிக்கலி அது பொறுத்ததுல இருந்து அத 4 ரவுண்ட் சொல்லி கொடுத்தேன். பேசிக்கலி நண்பன் வந்து ஜெயிச்சே படைதான். சோ இந்த இடத்துல நான் தோத்துட்டு சலார் படம் பார்த்து தெரிஞ்சிருக்கோம். சலார் படத்துல வாரிசு அவன் தான், ஆனா அவன் நண்பன் கண்டு விட்டு கொடுப்பான். அந்த நண்பன் நான் தான். எல்லாமே எல்லாத்தையும் விட்டுட்டியா? அப்ப இதையும் அண்ட் ஃபைனலா ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் மக்களே. சோ உங்களுக்கு வந்து ஐ மீன் வாசனை வந்து அஜித் சேர்றதுக்கு முன்னாடி எனக்கு வந்து அஜித் தெரியும். அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரியல. இல்ல டிக்டாக் டிக்டாக் சைடுல 4 வருஷமா பாத்தீங்கன்னா அவர் 4 வயசுல இருந்து ஃப்ரெண்ட். அப்ப வந்து நாங்க 5 வயசு. இது ஹீரோயின்ஸ் கிட்ட போட்ட கதையாச்சு. கதையில ப்ரோ அதான் உண்மை. சரி சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ஓகே, அஜித் வந்து பாத்தீங்கன்னா டிக்டாக் வந்து தெரியும். இது ஷாலின் டார்லிங் கிட்டயும் நம்ம ஐயோ அவன் ஹஸ்பண்ட் வந்து அடிப்பாரு உனக்கு கும்பல். ஷாலின் கேக்குறா சார் இன்னொருத்தவங்க சொல்ல டார்லிங் சொல்ல வந்துருப்பேன்னு பயந்துட்டு இருந்துச்சு. ஷாலின் டார்லிங் கஸ் பண்ணி சரி சொல்லுங்க. சோ அஜித் வந்து பாத்தீங்கன்னா டிக்டாக்ல இருந்து நமக்கு வந்து தெரியும் மக்களே. சோ கூட இருந்து பாத்துக்கிறேன். சோ இவ்வளவு பெரிய ஒரு ஆள் ஆனதுக்கு வந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷம். என்ன சொல்றாங்க? ஒரு தள்ளுவண்டி கடை போட்டதுல இருந்து பார்த்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. அதனால சொல்றேன். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவ்வளவு பெரிய ஒரு ஷாப்க்கு வந்து ஓனர் ஆனது. அண்ட் தலைவனை பத்தி சொல்லணும்னா தலைவனை பத்தி சொல்லிட்டே போனா சொன்னதுங்க அப்படிதான் இருந்துச்சு. அப்படிதான் அவர் சொல்றாரு. தலைவனை பத்தி சொல்லணுமா? ஆமா, திரும்ப குடிச்சு கோட்ல போட்டுட்டோம். பாவம் பார்த்து ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி மூஞ்சில வச்சிருக்கோம். அப்படிதான் இல்ல ப்ரோ, ஆக்சுவலி என்ன விஷயம்னா சீரியஸா சொல்றேன். என்ன விஷயம்னு வந்து பாத்தீங்கன்னா தலைவர் மேல தப்பு இருக்கு, தப்பு இல்ல. மீடியா மேல தப்பு இருக்கு, தப்பு இல்ல. அதெல்லாமே உங்க மேல தப்பு இல்ல, மீடியா மேல தப்பு இல்ல. அதை விட்டுருங்க, அதை பத்தி நான் பேசல. பட் ஆனா இந்த வயசுல என்னை விட 2 வயசு வந்து சின்ன பையனா தான் இருப்பேன். 22 25 ஆகுது. அப்ப 2 வயசு கம்மி. சோ 2 வயசு சின்ன பையனா இருந்தாலுமே இந்த வயசுல இவ்ளோ நெகட்டிவிட்டிஸ் வந்து ஃபேஸ் பண்ணி உயிரோட இருக்கிறது பெரிய விஷயம். ஆமா, உயிரோட இருக்கிறது நானே கொண்டு சாவச்சு சொத்து ஃபுல்லா நடக்கிறேன். இல்ல உயிரோட இருக்கிறது மேட்டர் இல்ல. உயிரோட இருந்தும் கூட இவ்வளவு பெரிய ஒரு ஷாப் ஓபன் பண்ணி அப்புறம் வந்து அது எவ்வளவு டிஃபரெண்டான ப்ராடக்ட். அப்படி யோசிங்க, எவ்வளவு யூனிக்கா நாங்க யோசிச்சு பண்ணிட்டு இவ்வளவு பெரிய ஷாப் ஓபன் பண்ணி இவ்வளவு யூனிக்கான விஷயங்கள் கொண்டு வந்து இன்னும் நிறைய பிரான்ச்சஸ் வந்து ஓபன் பண்ண போறாரு. சோ அது வந்து எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன். இவர்கிட்ட நீ என்ன கத்துக்கலையோ இந்த ஒரு விஷயத்த வந்து நான் கத்துக்கணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன். இக்னோர் நெகட்டிவிட்டி. தலைவனை பத்தி பேசினாவே நெகட்டிவிட்டியா தான் வருது. பட் ஆனா சூப்பர் பாசிட்டிவான ஒரு பர்சன், தங்கப்புள்ள. ஓகே, உங்களுக்கும் நம்ம கடையில வந்து பர்ச்சேஸ் பண்ணனும்னா டிடிஎஃப் ஜஸ்ட் கூகுள் மேப்ல டிடிஎஃப் பிட் ஷாப் அப்படினு சொல்லி போட்டு டேரக்டா நம்ம கடைக்கு வந்துருங்க. சோ வந்து ஜஸ்ட் எங்களோட அந்த ரேட்டிங்ஸ் பாருங்க. சோ கூகுள் மேப்ல போட்டு எவ்வளவு ரேட்டிங் எங்களோட அன்பு பசங்க நம்ம அத்தனை கஸ்டமர்ஸ் வந்து சோ உங்களுக்கும் நம்ம கடையில வந்து விசிட் பண்ணி உங்களுக்குமே தெரியும். நீங்களும் வந்து பார்த்தா டிடிஎஃப் பிட் ஷாப்ல எங்களுக்கு ஓனர் இல்ல. சோ 50% ஆஃபர் போயிட்டு இருக்கு. சோ நம்மளோட இது வந்து ஜிபிஎஸ் வந்து பண்ண 7000 எம்ஆர்பி. சோ நாங்க வந்து சாரிங்க தரோம் வந்து பண்ண 3500 க்கு கொடுக்குறோம். அண்ட் வந்து நம்மளோட பஞ்சலிக்கு ஒவ்வொரு காஸ்ட். சோ எக்ஸாம்பிளுக்கு ஸ்கூட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா 600 rupees ஒரு டயருக்கு. சோ 2 டயருக்கு 1200 rupees. பட் நாங்க வந்து மொத்தமாவே வந்து பண்ணா 600 தரோம் 50% ஆஃப். ப்ரோ நீங்க சொல்லுங்க ப்ரோ உங்க சைடுல. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கே தெரியும் நான் வந்து நிறைய பிராண்ட் எல்லாம் வந்து ப்ரோமோட் பண்ணக்கூடிய ஆள் கிடையாது. இவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கறத ப்ரோமோட் பண்ணல. உண்மையாவே வந்து நல்லா இருந்தனால தான் ப்ரோமோட் பண்றேன். சோ கண்டிப்பா நீங்களுமே வந்து ஆக்சுவலி அவங்க ப்ரோமோட் பண்ற ஐடியாலாம் இல்ல. வந்து பார்த்தோன்னே ஒரு மெர்சல் ஐட்டா இருக்கு. இதெல்லாம் வந்து ஒர்த் பையிங் இட் மக்களே. சோ ப்ளீஸ் ட்ரை டு பை இட் as soon as possible. மறக்காம சோ லொகேஷன் வந்து பண்ண டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம செக் பண்ணி பாத்துக்கோங்க. அது போக ட்வின் த்ராட்லஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் டிடிஎஃப் அதுக்கு அப்புறம் இம்மார்ட்டல் டிடிஎஃப் வாசனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்புறம் வந்து பண்ணா இன்னொரு சேனல் டிடிஎஃப் பிட் ஷாப்னு ஒரு சேனல் இருக்கு. இந்த 3 சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என் சேனல் பண்ணலனா பண்ணலாம், அவங்க சேனல் பண்ணலாம். சோ கண்டென்ட் இல்லாமமே பரவாயில்லை பாவம் பச்சா ரொம்ப வீலன் பண்ணி விட்டுருங்க. ஓகே பை. எல்லா சேனல் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுங்க. லவ் யூ. Thank you. அண்ணே குத்துங்க மறக்காம.